அல்லாஹ் ஒரு மனிதனை மஹ்ஷர்ல கபர்ல இருந்து எழுப்பாட்டிட்டு மஹ்ஷருடைய பூமியில எல்லாம் விட்டுருவான். சும்மா நாங்க நினைச்சிடக்கூடாது கபூர்ல இருந்து எழுப்பாட்டினத்தோட வாங்க உங்களோட கேள்வி கணக்கு முடிஞ்சு நீங்க சொர்க்கத்துக்கு போங்க நரகம் போங்க. இல்ல சகோதரர்களே, நாங்க இந்த 50 வருஷம் வாழ்றதுக்கே இவ்வளவு தள்ளாடி கஷ்டப்பட்டு பிரச்சனைகளை சுமந்து வாழ்ந்த இந்த 50-60 வருஷத்துக்கே இவ்வளவு டென்ஷன், இவ்வளவு பிரச்சனை. ஆனால் எங்கட துவாவை எடுத்தா துவால நிறைய ஒரு பகுதி போகுது. என்னதுக்கு தெரியுமா? துனியாட தேவைக்கு மட்டுமே போகுது. அன்பானவர்களே, எந்த மனிதன் உள்ளத்துல இப்படி துனியாட சிந்தனை நிறைய வருமோ ஆகிராட பயம், ஆகிராட சிந்தனை, மௌத்தோட சிந்தனை இதெல்லாம் வெளியே போயிடுது. அஜ்ர தவற விட்டுற வானம் சகோதரர்களே. வியாபாரத்தில் இருக்கிற பரக்கத், சம்பாதிக்கிற பரக்கத். சிலர் பாருங்க, மனைவி சொல்றா இத்தனை வருஷமா பாடுபடுறாரு, ஒன்றையும் கண்டதில்லை, இன்னமும் கூலி உள்ளதான் இருக்கிறாரு, இன்னமும் சொந்தமா ஒன்று இல்லை, புள்ளிட கல்யாண விஷயம் வருவது ஒன்று இல்லை, ஆனா அலைகிறாரே, கஷ்டப்படுறாரே, வெள்ளை போனார், ஆவைக்கு தான் வாராரோ, ஒன்றையும் கண்டது கிடையாது. என்ன சார் ஒன்று காணணுமா? ரப்போட கனெக்ட் ஆகணும். எங்கட சல்லி, எங்கட வியாபாரம் இதெல்லாம் ரப்போட கனெக்ட் ஆகணும். துன்யாவை தேட போற பயத்துல, துன்யாவை தேட போற அந்த பாதையில இன்றைக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய இந்த பர்சக பத்தி சிந்தனை இல்லாதவர்களாக மாறிட்டோம். அதை பத்தி சிந்தனையே கிடையாது. எம்மில் சிலர் வெள்ளை கிளம்பினா இரவு தூங்க காட்டியும் சல்லிட சிந்தனை மட்டும்தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கை என்று எனக்கு நிர்ணயிச்சிருக்கிறது மிகவுமே ஒரு குறுகிய ஒரு காலம். உலக வாழ்க்கையில சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை முடிகிறதுக்கு அல்லாஹ் கிட்ட ஒரு முறை உண்டு, ஒரு தர்த்தீப் கொண்டு கிடையாது. இவருக்கு பின்னால தான் இவரு, இவருக்கு பின்னால தான் இவரு. இந்த அடிப்படையில் அல்லாஹ் கிட்ட ஒரு தர்த்தீப் கொண்டு ஒரு முறை உண்டு கிடையாது. நானும் நீங்களும் மகண்ட ஜனாதாவை வாப்பா பின்னுக்கு நின்ற தொழுற காட்சியும் பார்த்து தான் இருக்கிறோம். சில கட்டத்துல பேரப்புள்ளைய ஜனாதாவை அப்பா நின்று தொழுற காட்சியை கூட நாங்க பார்த்து தான் நிற்கிறோம். அல்லாஹிடத்துல ஒரு ஆள் அல்லாஹ்விடம் போயிட்டு சேர்றதுக்கு, இந்த துனியாவுடைய வாழ்க்கை முடிகிறதுக்கு, அவர்கிட்ட முடிகள் எல்லாம் பழுக்கணும், புள்ளைகள் எல்லாம் பெருசாகி கல்யாணம் முடிச்சிடணும், அவர்கிட்ட சொந்த கூலி வீடு அது சொந்த வீடாக மாறிடணும், அவர் துனியாவில் அவர் நினைச்சு வச்சுக்கிற சில எதிர்பார்ப்புகள், ஆசைகள் இதெல்லாம் பூர்த்தியாகின பிறகு தான் இந்த துனியாவுடைய வாழ்க்கை ஒருவருக்கு முடியும் என்பது அல்லாஹ் கிட்ட அப்படி ஒரு முறை ஒன்று கிடையாது. இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் அந்த ரப்பு சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி நாடுறான். நாடினவர்கள் அந்த டைம்ல போயிட்டு சேருவோம். அன்றைக்கு ஒரு மக்பராவுக்கு போனோம். அந்த மக்பரால 2 ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருக்குது. ஒன்றை காட்டி சொன்னாங்க, இவர் மௌத்தாப்பு பூக்கள், இவருக்கு வயசு 90. அவரோட பக்கத்துல ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருக்குது, இவர் மௌத்தாப்பு பூக்கள், இவருடைய வயசு வெறும் 30. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இந்த துனியாட வாழ்க்கையில 30 தான் கொடுக்குறான். இன்னொருவருக்கு அவன் விருப்பம் அந்த ரப்பு அந்த 30 2 மடங்காக மாற்றி 90ஆக கொடுக்குறான். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த துனியாவுடைய போராட்டம், இந்த துனியாவுடைய இந்த கிடைச்சிருக்கக்கூடிய கொஞ்ச கால இந்த வாழ்க்கை இதை வச்சுதான் நல்லா முடிவு பண்ண போறான். துனியாவுடைய லைஃபுக்கு பின்னால தாருல் பர்ஸஹ்னு ஒன்று இருக்குது. எப்படி நாங்கள் இந்த துனியாவுக்கு துனியான்னு சொல்றோமோ அதே மாதிரி சகோதரர்களே, ஒரு மனிதன் கண்ணை மூடினத்தோட அந்த மனிதன் பர்ஸஹ் ஸ்டார்ட் ஆகுது. முதலாவது துன்யா. இந்த துன்யா முடிஞ்சதோட அல்லாஹ் 2 வாழ்க்கையும் வித்தியாசப்படுத்திருக்கிறான். துன்யாவுடைய வாழ்க்கை மனைவி, புள்ளைகள், நண்பர்கள், மக்கள், இதே மாதிரி மஹல்லா, மஸ்ஜிதுகள் எல்லாரும் இருக்கும். பர்ஸஹுடைய வாழ்க்கை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு எப்படி வச்சுக்கிறான், அது தனிப்பட்ட தனி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அன்பானவர்களே, அந்த பர்ஸஹ் முடிஞ்சதுக்கு பின்னால 4வது ஒன்று, அதுக்கு சொல்றது தாருல் ஜஸா. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நிரந்தரமாக தீர்ப்பு கொடுக்கிறது. அன்பானவர்களே, அதுவும் பல வருஷங்கள் போகும். பர்ஸஹுடைய வாழ்க்கை இன்றைக்கு பர்ஸஹ்ல நானும் நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிக்க மாட்டோம். துனியால 5000 வருஷம் வாழ்ந்தோம். ஆனா பர்ஸஹ்ல 5000 வருஷம் வாழ்ந்தார்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. துனியாட லைஃப் நாங்க யாரும் கேள்விப்பட்டிக்க மாட்டோம். 1000 தாண்டி வாழ்ந்தவங்க இந்த உலகத்துல சரித்திரத்துல யாருமே கிடையாது. 1000 வருஷம் தாண்டினவர்கள் யாருமே கிடையாது. அதுல எங்கட உம்மத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, எங்கட உம்மத்துக்கு மேக்சிமம் 60 to 70, 60 70 நிறைய பேர் ஆக்கி முன்னுக்கே போயிட்டு சேர்ந்துருவாங்க. 70 தாண்டி போறது மிச்சமே குறவு. அன்பானவர்களே, ஆனா 3வது கட்டம் நாங்க பார்க்கிறோம், 1000 கணக்கு வாழ்க்கைகள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. 4வது ஒரு கட்டம் இருக்கு. அதுக்கு தான் சொல்லி தாருல் ஜஸா. நானும் நீங்களும் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் லேசான விஷயங்கள் கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ் ஒரு மனிதனை மஹ்ஷர்ல கபர்ல இருந்து எழுப்பாட்டிட்டு மஹ்ஷருடைய பூமியில எல்லாம் விட்டுருவான். சும்மா நாங்க நினைச்சிடக்கூடாது கபூர்ல இருந்து எழுப்பாட்டினத்தோட வாங்க உங்களோட கேள்வி கணக்கு முடிஞ்சு நீங்க சொர்க்கத்துக்கு போங்க நரகம் போங்க. இல்ல சகோதரர்களே,
நாங்க இந்த 50 வருஷம் வாழ்றதுக்கே இவ்வளவு தள்ளாடி கஷ்டப்பட்டு பிரச்சனைகளை சுமந்து வாழ்ந்த இந்த 50-60 வருஷத்துக்கே இவ்வளவு டென்ஷன், இவ்வளவு பிரச்சனை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு மனுஷன் எழுப்பாட்டி அல்லாஹ் மஹ்ஷர்ல விட்டதோட அந்த மஹ்ஷருடைய ஒரு நாள் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மிக்தாருஹு 50 அல்ஃப சனா. நாளைக்கு மஹ்ஷர்ல சொர்க்க நரகம் எல்லாம் ரெண்டாவது போங்க, கேள்வி கணக்கெல்லாம் பின்னால வரும். முதலாவது ஒரு மனிதன் எழுப்பாட்டி அல்லாஹ் மஹ்ஷருடைய பூமியில சும்மா விட்டுருவான். மனிதர்கள் எல்லாரும் கபர்ல இருந்து எழும்பிய ஒரு திசைக்கு நடந்து சென்று கொண்டிருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு நாளோட அளவு எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க துன்யாவுடைய நாளோட கம்பேர் பண்ணி பார்க்க போக்கல 50,000 வருஷத்துக்கு சமம்ட்டாங்க. 50,000 இயர்ஸ். ஒரு முஃமினுக்கு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹஃபு மின் ஸலாத்தின் மக்தூபத்தின், ஒரு ஃபர்லான தொழுகை தொழுற எவ்வளவு டைம் போகுமோ அல்லாஹ் அதுக்குள்ள சுருக்கிடுவாங்க ஒரு முஃமினுக்கு. அல்லாஹ் எங்கட மஹ்ஷர் அப்படி ஆக்கி வைப்பானாங்க. அன்பானவர்கள், எங்களுக்கு கொஞ்சம் இந்த பாஸ்போர்ட் எடுக்கிற ஆஃபீஸ்ல போயிட்டு ஒரு நாள் போலிங் இருந்தே அரசு போன மாதிரி உம்ராண்டு போயிட்டு வந்து சொல்றாரு, சரியான கிரௌட் பட்ட பாடு. நாங்க அன்பானவர்கள் எங்களால சுமக்க முடியாது, அந்த பாரத்தை எங்களால சுமக்க முடியாது. எங்களுக்கு இந்த கியூல நிக்கிறதே கஷ்டம், போலிண்ட நிக்கிறதே கஷ்டம், எங்களால பொறுமை இல்லை. அன்பானவர்களே, 50,000 வருஷம் ஒரு மனுஷன் தண்ணியும் இல்லாம குடிக்கவும் இல்லாம அல்லாஹ் விட்டுருவான் மஹ்ஷருடைய மைதானத்துல. இதுல விசேஷம் என்னன்ற சகோதரர்களே, நான் சொன்ன இந்த 3வது தாருல் பர்ஸக் இந்த 1000 வருஷம் போறதும், அதுக்கு பின்னாலே இருக்கிற தாருல் ஜஸான்ற 4வது கட்டத்தையும் அல்லாஹ் முடிவு பண்ணுவான். எதை வச்சுன்னா எங்களுக்கு கிடைச்ச இந்த 50 வருஷம் வாழ்க்கையை வச்சு, இந்த துன்யால கிடைச்ச 60 இயர்ஸ் வாழ்க்கையை வச்சு, துன்யால கிடைச்ச 40 வருஷம் வாழ்க்கையை வச்சு, இதை வச்சு அல்லாஹ் முடிவு பண்ணுவான். இவர் கபர்ல ஈக்க போற பர்ஸக்ல கழிக்கிற 5000 வருஷமோ 10,000 வருஷமோ அல்லாஹு ஆலம், அதுக்குள்ள காலம் அது எப்படி ஈக்க போகுது? ஒன்றோ சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாறும், இம்மா ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நீரான், அல்லது அது நரக படுகொலியாக மாறும். அல்லாஹ் முடிவு பண்ணுவான். கபர்ல எழுப்பாட்டின போறோம், அந்த இடத்துல படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இந்த மனிதன் படுவானா இல்லையா? அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்துல எதை மறந்தோமோ இல்லையோ, நாளைக்கு மௌத்துக்கு பின்னாலே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, இந்த சிந்தனையில மட்டும் மறந்தவர்களாக நாங்க வந்துடக்கூடாது. மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, எந்த மனிதனுடைய சிந்தனை நிறைய துன்யான்னு தலையில இருக்குமோ, அவருக்கு ஃபகதாலிக பிகத்ரி மா தஹ்ஸுனு லிதுன்யா, துன்யாக்கு நீங்க எவ்வளவு யோசிச்சு வரி பண்ற அளவுக்கு ஃபகதாலிக யஹ்ருஜு ஹம்முல் ஆகிரத்தி மின் கல்பிக், உங்களோட உள்ளத்திலிருந்து ஆகிராட அந்த பாரம் வெளியே போய்த்துரும். இன்னைக்கு நாங்க உலகத்துல சகோதரர்களே, எங்கட பிசினஸுக்கும் எங்கட புள்ளையோட விஷயத்துக்கும் எங்கட ஊடுவலுக்கும் எங்கட கடைக்கும் பிசினஸுக்கும் நாங்க யோசிக்கிற அளவு எங்கட மௌத்துக்கு யோசிச்சுக்கிறோமா? மலக்குல் மௌத் என்னைய வந்து சந்திக்கிற அந்த தருணத்துக்கு யோசிச்சுக்கிறோமா? எங்கள நிறைய பேர் கையேந்தினா நிறைய துவா கேட்கறதே துனியாட தேவையை மட்டும்தான், மௌத்த கேட்கறல்ல, ஏன்னா கடைசி நிலைமையை கேட்கறல்ல, நான் 5000 வருஷம் அதுலுக்கு வாழ போறேனே அதை பத்தி கேட்கறல்ல, அதுக்கு பின்னால மஹ்ஷர் அதை பத்தி கேட்கறல்ல, மஹ்ஷர்ல தண்ணி கிடைக்காதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுதுல் கௌசரால தானே தண்ணி கொடுப்பாங்களே அதை பத்தி நாங்க கேட்கறல்ல. நாங்க கையேந்தினா யா அல்லாஹ் ஒரு கடையை 2 கடையை தான் கேட்கிறோம், யா அல்லாஹ் கடனை நீக்கித்தானே கேட்கிறோம், அல்லாஹ் தான் கேட்கணும், கட்டாயம் கேட்கணும் இவைகள். ஆனால் எங்கட துவாவை எடுத்தா துவால நிறைய ஒரு பகுதி போகுது, என்னதுக்கு தெரியுமா? துன்யாட தேவைக்கு மட்டுமே போகுது. அன்பானவர்களே, எந்த மனிதன் உள்ளத்துல இப்படி துன்யாட சிந்தனை நிறைய வருமோ, ஆகிராட பயம், ஆகிராட சிந்தனை, மௌத்தட சிந்தனை இதெல்லாம் வெளியே போயிடுது. சொன்னாங்க மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ், வ பிகத்ரி மா தஹ்ஸுனு லில் ஆகிரா, ஆகிரத்துடைய சிந்தனை எவ்வளவு நிறைய எடுக்கிறீங்களோ, ஃபகதாலிக யஹ்ருஜு ஹம்முத் துன்யா மின் கல்பிக், துன்யாட அந்த மோகம், துன்யாட அந்த பிரச்சனைகள் போவாது. 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை வந்துச்சு, அல்லது ஒருத்தருக்கு அதை விட கூட பிரச்சனை வந்துச்சு. அவர் அதை ஃபேஸ் பண்றதும் இவரை ஃபேஸ் பண்றதும் பெரிய வித்தியாசம். ஒருத்தருக்கு வந்துச்சு, அவருக்கு பிரஷர் கூடி டென்ஷன் ஆகி அப்படியே படுத்த படுக்கையில விழுந்துட்டார். இன்னொருத்தருக்கு அவரை விட பெரிய பிரச்சனை வந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், அவருக்கு அல்லாஹ்வோட இருக்கிற தொடர்பு அந்த பிரச்சனை மாதிரியே அவருக்கு விளங்கல்ல, அந்த பிரச்சனை அவருக்கு பிரச்சனை மாதிரியே விளங்கல்ல. அன்பானவர்களே, சில கட்டத்துல நானும் நீங்களும் சஹாபாக்கள சரித்திரங்களுக்கே ஆச்சரியப்பட்டிருப்போம். இப்படியாப்பட்ட ஒரு ஈமான் இருந்திருக்குமா? இப்படியாப்பட்ட ஒரு ஈமான் இருந்திருக்குமா? அன்பானவர்கள், அவங்கள்ட்ட இருந்தது இதுதான். அவங்கள்ட்ட இருந்தது இந்த 30, 40, 50 வருஷத்தை பெருசு படுத்தல்ல. அவங்க நினைச்சாங்க அதுக்கு பின்னால கழிக்க வேண்டிய பல 1000 வருஷங்களுக்கு அதுல வெற்றி பெறணும். உஹதுடைய யுத்தம் நடக்குது, 2 சஹாபாக்கள் ஒரு ஓரத்துக்கு போயிட்டு நாளைக்கு நாங்க உஹத சந்திக்க போறோம் துஆ செய்யறாங்க. அதுல சாத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கம், அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு பக்கம். 2 சஹாபாக்கள் ஓரத்துக்கு போறாங்க. 2 பேரும் முடிவு பண்றாங்க, வாங்க நாங்க 2 பேரும் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்போம், நாளைக்கு உஹதுல நாங்க சந்திக்க போறோம்.
ஹஜ்ரத் சாத் இப்னு வக்காஸ் அபூ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கையேந்தி சொன்னாங்க, யா அல்லாஹ், நாளைக்கு உஹதுக்கு நாங்க சந்திக்க போறோம். நான் சந்திக்கிற அந்த உஹதுடைய யுத்தத்துல எதிரிகளோட கூட்டத்தில் இருக்கிற ஆக பலமான ஒரு ஆள் என்னைய சந்திக்கவே ரப்பே, நான் அவரை சந்திக்கணும், நான் அவரோட போரிடணும், ஏண்ட கையால எதிரிகளோட பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஆக பலமான அந்த ஆளை நான் என்ன கையால கொள்ளணும். இது இவர் கேட்டதுவா. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு கையேந்தினாங்க, யா அல்லாஹ், நாளைக்கு நாள் உஹதுடைய யுத்தத்துல நான் சந்திக்கக்கூடிய அந்த போராளி எதிரிகளோட பக்கத்தில் இருக்கிற ஆக பலமான போராளியாக அவர் இருக்கணும். அன்பானவர்களே, ஹஜ்ரத் சாத் இப்னு வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டது என்ன தெரியுமா? ஏண்ட கையால நான் அவரை கொலை செய்யணும். அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா அல்லாஹ், அந்த ஆக பலமான எதிரியோட நான் சண்டை பிடிக்கிற டைம்ல அவர் என்னைய கொல்லணும் யா அல்லாஹ், அவர் என்னைய கொல்லணும் யா அல்லாஹ். கொல்றது மட்டும் இல்ல, என்னைய கொலை செஞ்சதுக்கு பின்னால என் வயிறை கிழிச்செடுக்கணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அது மட்டும் இல்ல, என் மூக்கையும் காதையும் துண்டாக அவர் வெட்டி எடுக்கணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இதே நிலைமையில நான் அடக்கம் செய்யப்பட்டு கியாமத்துடைய நாள்ல நான் காதும் மூக்கும் இல்லாத ஒரு ஆளை உன்னிடம் முன்னு வந்து நிற்கும் பொழுது நீ என்னிடம் கேட்கணும், யா அப்துல்லாவே, ஃபீமா ஜுதிஅ அன்ஃபுக வ உதுனுக, உங்களோட காதுக்கும் மூக்குக்கும் என்ன ஆயிடுச்சுன்னு நீ எனக்கு மஹ்ஷர்ல கியாமத்துல எனக்கு கேட்கணும் ரப்பே. அந்த டைம்ல நான் உனக்கு முன்னால நின்று சொல்லணும், ஃபீக வ ஃபீ ரசூலிக். சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், நான் இதை செஞ்சது உனக்காக வேண்டியும் உன்னோட தூதருக்காக வேண்டியும் என்று நான் சொல்லணும். சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, யுத்தம் நாளைக்கு நடக்குது. 2 பேரும் ஒரு ஓரத்துக்கு போயிட்டு கேட்ட துஆவை பாருங்க. எங்கட சிந்தனை எப்படி அவர் மாதிரி இன்னொரு வாகனத்தை எடுக்கிறேன், அல்லாஹ் உண்ட தந்திக்கு நான் எப்படி இதை அப்கிரேட் பண்றேன், மகண்ட கல்யாணத்தை இந்த ஹால்ல நாங்க எடுக்கிறேன், ஒரு கடை வந்து இந்த கடையை நான் எப்படி 2 ஆக்குறேன். தவறில்லை சகோதரர்களே, ஆசைப்படலாம், முயற்சி செய்யணும். வியாபாரத்துல முன்னேறது எந்த தவறும் இல்லை, நல்ல விஷயம். பரக்கத்தா வாழணும், நல்ல சதக்கா கொடுக்குற மக்களை வாழணும், நல்ல நிலைமையில வாழணும், யாருக்கிட்டையும் கையேந்திர நிலைமை எங்களுக்கு வந்துடக்கூடாது, நல்ல வாழணும். ஆனா வாழ்க்கையே அதுவாக மாறிடக்கூடாது சகோதரர்கள். எங்களோட நோக்கம் அது இல்லை சகோதரர்கள். இந்த ரிவாயத்தை சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மகன் அறிவிக்கிறார். அவர் சொன்னார், எங்கட வாப்பாவும் இவரும் 2 பேரும் இந்த துவாவை கேட்டாங்க. எங்கட வாப்பா சொன்னாரு, இந்த துவாவை விட இவருடைய துவா தான் ஆக பலம் உள்ளது. ஏனென்றால் நான் உஹதுடைய யுத்தம் முடிஞ்சதோடு இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தேன். அவர் கொலை செய்யப்பட்டு, அவருடைய வயிறும் கிழிக்கப்பட்டு, அவருடைய ஒரு காதும் மூக்கும் வெட்டப்பட்டு, ஒரு நூல் துண்டுல கொழுவப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் சில டைம்ல ஆச்சரியப்படுவோம், இது எப்படி ஒரு ஈமான் இருந்திருக்கணும். என்ன தெரியுமா இருந்துச்சு? துன்யாவுடைய அந்த ஹம், துன்யாவுடைய அந்த ஆசை, துன்யா தான் எங்கட வாழ்க்கைன்ற அந்த மோகம் அது இல்லை. துன்யால வாழ்ந்தாங்க, அவங்களும் வியாபாரம் செஞ்சாங்க, அவங்களும் நல்ல வாழ்ந்தாங்க. ஆனால் உண்மையான சிந்தனை எங்க இருந்துச்சு தெரியுமா? இது இல்லை, நான் தனியா போக வேண்டிய ஒரு பயணம் பல 1000 வருஷம், இதுல தவறிடக்கூடாது. இன்றைக்கு துன்யாவை தேடுற சில பயணத்துல நாங்க நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிட்டோம் சகோதரர்கள். துன்யாவை தேட போற பயணத்துல, துன்யாவை தேட போற அந்த பாதையில இன்றைக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய இந்த பர்சகை பத்தி சிந்தனை இல்லாதவர்களாக மாறிட்டோம். அதை பத்தி சிந்தனையே கிடையாது. எம்மில் சிலர் வெள்ளனை கிளம்பினா இரவு தூங்க காட்டியும் சல்லிட சிந்தனை மட்டும்தான். நீங்க என்ன அமல் செஞ்சீங்க, 5 நேரம் தொழுந்திப்பார் வேண்டாம், அதை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. மௌத்திர சிந்தனை வராத ஒரு நாள் கழிய கூடாது சகோதரர்கள். இன்னைக்கு நிறைய பேர் நாங்க மையவாடிக்கு போறோம் ஒரு ஜனாசாவை அடக்க. இன்னைக்கு எங்களை போற நிறைய பேருக்கு மையவாடிக்கு போன யாருமே கண்ணீர் இல்லாம திரும்பி வரக்கூடாது சகோதரர்கள். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்துல வருது, அழுவார் எந்த அளவுக்குண்டா தாடினாலே, தாடினாலே என்கிட்ட வாயால சொல்லி சரி வர, அது சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் தாடி ஒரு அளவுக்கு கண்ணீர் வாரண்டா எப்படியாப்பட்ட கண்ணீராக இன்னைக்கு மக்பராக்கு போற டைம் அவர்கிட்ட தாடி நனைஞ்சிருக்குமா? அவர்கிட்ட கேட்கப்பட்டது நரகத்துடைய பயங்கரத்தை பத்தி. இவ்வளவு சொல்ல போகல கூட நீங்க இவ்வளவு பயப்படுறது கிடையாது, அழுகிறது கிடையாது. சொல்லுவார், இன்னல் கபுர அவ்வளவு மன்சிலிமி மனாசில் ஆகிராட முதலாவது கட்டம் தான் ஒரு மனுஷன் கிடைக்கக்கூடிய அந்த பர்சஹ் லைஃப் ஸ்டார்ட் ஆகும் அந்த கபுர். அதுல வெற்றி பெற்று அதுக்கு போற எல்லாமே வெற்றிடுவார். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, மையவாடிக்கு ஒழுக்கம் மீக்கி தயவு செய்து மக்பராக்கு விசிட் பண்ண போற ஆட்கள், மையத்துக்கு போற ஆட்கள் தயவு செய்து வீண் பேச்சுக்கள் ஈடுபட்டுருவாங்க. அந்த இடம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ற இடம் இல்லை, அந்த இடம் கால் ஆன்சர் பண்ற இடம் இல்லை, போன் ஆஃப் பண்ணி சாக்கில் வச்சுக்கோ.
இன்னைக்கு நாங்கள் போகிறோம் தானே, ஒரு எம்பசிக்கு போனால், ஒரு இன்டர்வியூக்கு போனால் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி சாக்கோலுக்கு வைக்கிறோம். கோட்டுள்ளுக்கு போக்கல ஃபோனை வச்சுட்டே போகிறோம் மூட்டில். எவ்வளோ கண்ணியம். இன்னைக்கு மக்பராக்கு போனாலும் சிலவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஃபோனை வைக்கல. அதுலேயும் அவர் கால் அடிச்சு கொண்டு பிஸ்னஸை தான் அந்த மையவாடியிலையும் பேசணும். அன்பானவர்களே, மக்பராக்கு ஒழுக்கம் இருக்குது. ஒழுக்கம் இல்லாதவர்கள் மக்பரா உள்ளுக்கு வரக்கூடாது, மையவாடிக்கு வரக்கூடாது. இன்னைக்கு எங்களோட நாட்டிலேயே எல்லா மக்பராலையும் பாருங்க, முன்னால போனதோட பெரிய ஒரு போர்ட்ல ஒரு துவா வச்சிருக்கிறாங்க. உயிரோடு இருக்கிற நாங்க மௌத்தா போன ஆட்களை விசிட் பண்ண போற இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகீக்கு, ஜன்னத்துல் பகீக்கு அடிக்கடி விசிட் பண்ணுவாங்க. போற டைம் எல்லாம் இந்த துவா ஓதப்பட்டிருக்கும். இன்றைக்கு நீங்க ஜன்னத்துல் பகீக்கு போனாலும் அந்த மையவாடியுடைய சில ரூல்ஸோட போட்டு இன்னொரு பக்கத்துல பெரிய போர்ட்ல நாங்க மையவாடிக்கு போனா ஓதுற துவா சொல்லப்பட்டு எத்தனை பேர் நின்று அதை ஓதிக்கிறோம் சகோதரர்கள்? தேவையில்லாத வீண் பேச்சுகளை பேசிட்டு வரா. அன்றைக்கு ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்படுற டைம்ல 3 பேர் சிரிச்சு பின்னுக்கு இந்த கதைக்கிறாங்க. ஏலாம அவங்கள்ட்ட சத்தமா சொல்லப்பட்டுச்சு, தயவு செய்து மக்பராவுக்கு சத்தத்தை அமைச்சு குறைச்சு கொண்டு இருங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. மக்பராட ஒழுக்கம் இல்லை, மௌத்துட பயம் இல்லை. சஹாபாக்களை பார்த்து நாங்க சில டைம்ல ஆச்சரியப்படுவோம், ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன் தெரியுமா? அவங்களோட முழு சிந்தனையை மிரிஞ்சு நான் மௌத்தா போறது உண்மை, அதுக்கு பின்னாளிக்கக்கூடிய வாழ்க்கை உண்மை. அதே உஹதுல ஒரு சஹாபி கலந்து கொண்டார், அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் யார் தெரியுமா? 2 காலும் ஊனம் சகோதரர்கள். அவரால் நடக்க இயலாது, அவரோட ஹேண்டிகேப். 2 காலும் ஊனம். அன்பானவர்களே, உஹது நடக்கிறதுக்கு முன்னுக்கு நாள் மவன்மார் எல்லாம் சேர்ந்து வாப்பாக்கு ஆறுதல் சொல்றாங்க. வாப்பாக்கு சொல்றாங்க, உங்களுக்கு ஜிஹாத் கடமை இல்ல வாப்பா, உங்களோட கால் 2 மேலாது, நீங்க ஊனமுள்ள ஒருத்தர், உங்களுக்கு ஜிஹாத் கடமை இல்ல, நீங்க உஹதுல கலந்துக்குள்ள தேவையில்ல. அவர் வற்புறுத்துறாரு, வலியுறுத்துறாரு, இல்ல நான் நாளைக்கு நான் உஹதுல கலந்து கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுங்க. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, புள்ளையில் வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், வாப்பா எவ்வளவு சொன்னாலும் கேட்கிறாரு இல்ல யா ரசூலல்லாஹ், அவரால் காலே இல்லாது, அவர் ஒரு ஊனம் உள்ளவர், அவருக்கு ஜிஹாத் கடமை இல்லை, நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம் கேட்கிறாரு இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இவருடைய ஷஹாதத்தை நாளைக்கு உஹதுல வச்சிக்கிறான் போல விளங்குது, அவருக்கு உஹதுல வந்து கலந்து கொள்ள சொல்லுங்க. 2 காலும் மேலாம் உஹதுல கலந்து கொண்டார். உஹதுல கலந்து கொண்டு உஹதுல ஷஹீதாகின பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சஹாபாக்கள் எல்லாத்திலையும் முன்னுக்கு சொன்னாங்க, வல்லாஹி லக அன்னி அன்துரு இலைக தம்ஷி பிரிஜ்லிக ஃபில் ஜன்னதி வஹிய ஸஹீஹ. அந்த ஜனாஸா பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களுடைய இதே ஏலாம போன இந்த 2 காலும் நல்ல ஈக்கிற நிலைமையில சொர்க்கத்துல நீங்க நடக்கிறத நான் இப்ப பார்க்கிறேன் என்றாங்க. அன்பானவர்கள், எங்கள்ல சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், கால இயலாதவர் கூட இவ்வளவு ஒரு கட்டத்துல கூட தனது உயிரையும் பயவச்சு போனாரா? நாங்க இன்றைக்கு துன்யாண்டு இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்க எல்லாம் எப்படி அதை செஞ்சாங்க? எப்படி சக்சஸ் ஆயிடுச்சு தெரியுமா? எப்படி சக்சஸ் ஆயிடுச்சுண்டா, துன்யாவை லிமிட்டா வச்சு கொண்டாங்க. முயற்சி செஞ்சாங்க தான், தேடினாங்க தான். ஆனா அந்த தேட போற அந்த பயணத்துல இதை மிஸ் பண்ணிடல. இன்னைக்கு நிறைய பேரைகள்ல செய்யற தவறு என்ன தெரியுமா? துன்யாவை தேடி போற அந்த ஜேர்னியில, துன்யாவை தேடி போற அந்த பயணத்துல அல்லாஹ் பாதுகாக்கணும், நிறைய இந்த பக்கத்துல புறப்பாடு விட ஆரம்பிச்சுட்டோம். துன்யாவை தேடி போயிட்டு ஆசிரமும் இல்லாம போயிட்டு, இன்னும் சிலருக்கு துன்யாவை தேடி போயிட்டு வியாபாரம் குடும்ப வாழ்க்கையும் இல்லாம போயிட்டு. மனைவி கிட்ட கேட்டா ஒரு சொட்டு நேரம் தாராரு இல்லை, வெள்ளை கிளம்பினத்தோட கடைண்டு ஓட்டுறாரு, நாளைக்கு 9 மணிக்கு வராரு. என்னையோட ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசி இல்லை. அன்பானவர்களே, எங்கள சிலர் வாப்பமார் இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறோம். உண்மையிலே ஒரு பெரிய பொறுப்பு எங்களுக்கு, எங்களோட ஒரு பெரிய பொறுப்பு. குடும்பத்துக்கு தேவையான செலவுன்றது வாழ்க்கை லேசான ஒரு விஷயம் இல்லை சகோதரர்களே. வியாபாரம் செய்யணும், தொழில் செய்யணும், இது எங்களோட பொறுப்பு. என் உமா பார்க்கணும், என் வாப்பா பார்க்கணும், என் மனைவியை பார்க்கணும், என் பிள்ளைகளை பார்க்கணும். அன்பானவர்கள், இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. ஆனால் நாங்கள் எல்லாரும் நல்ல வினைக்கொள்ளணும். அந்த மனைவிக்கு எங்கள்கிட்ட இருந்து வேண்டுமானது வெறுமனே சல்லி மட்டும் இல்லை. எங்களை சிலர் நினைச்சிட்டோம், அவருக்கு சல்லி மட்டும் கொடுத்துட்டா போதும் இல்லை. ஒரு கணவனாக அவருக்கு செய்ய வேண்டிய பெரிய கடமை எனக்கு இருக்குது. ஒரு வாப்பாவாக என் பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டிய பெரிய கடமை இருக்குது. நாங்க வியாபாரத்தை செய்யற இந்த பயணத்துல, துன்யாண்டு போற இந்த பயணத்துல ஆகிரத்தை இழந்த நிறைய பேர் இருக்கிறோம், கபரை இழந்த நிறைய பேர் இருக்கிறோம், குடும்பத்தை இழந்த நிறைய பேர் இருக்கிறோம், புள்ளைகளையும் இழந்த நிறைய பேர் இருக்கிறோம். வீக் டேஸ் வந்தா வாப்பாவை பார்க்காத பிள்ளைகள் கூட இருக்கிறாங்க. பாப்பா போற 9 மணிக்கு வீட்டுக்கு போ வேலை. சகோதரர்கள், எத்தனை கோடி சம்பாதிச்ச வேலை நீங்க 9 மணிக்கு வீட்டுக்கு போனீங்கன்னா பிள்ளைகள் தூக்கம். நாளைக்கு வெள்ளைக்கு ஸ்கூல் போகணும், நாளைக்கு வெள்ளைக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைகள் எழுதி போறாங்க, வாப்பா தூக்கம். பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசினது கிடையாது நிறைய. அது வேற டாபிக். பிள்ளைகளை வளர்க்கறதுன்றது இது ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக், அது வேற டாபிக். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்றால், துன்யாண்டு போற அந்த பயணத்துல நிறைய நாங்க இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோம். சல்லி மட்டும் வாழ்க்கை இல்லை சகோதரர்கள்.
நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிக் கொள்றேன், ஆழமாக நாங்கள் எல்லாரும் மனசுல பதிவு வச்சுக்கொள்வோம். நாங்க செய்யற வியாபாரம், நாங்க செய்யற தொழில், இதுல பரக்கத்துன்னு ஒன்று இருக்குது. பரக்கத்தை இதுவரைக்கும் எங்கட தொழில பார்க்காத நிறைய பேர் இருக்கிறோம். பரக்கத்துன்றது வெளியில சல்லில விளங்காது, வெளியில சல்லில அந்த பரக்கத்து விளங்காது சகோதரர்களே. பரக்கத்தின்றது அந்த ரப்புடைய கையில் வைக்கக்கூடிய ஒன்று. ஹஜ்ரத் எப்படி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் கொடுத்தானோ, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மக்கால வாழ்ந்த மிகப்பெரிய பணக்காரர். ஒரு கட்டம் வருவது முழுசாக விட்டுட்டு மதீனாவுக்கு போகணும். அன்பானவர்களே, ஒன்றும் இல்லாதவருக்கு போறது லேசி. இவ்வளவு எல்லாம் சொத்து செல்வத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் கையோட ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் மதீனாவுக்கு போனேன். மதீனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இந்த ஹிஜ்ரத் செஞ்சு வார இந்த முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜோடு போட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுப்பு கொடுத்தாங்க. இந்த வேலையை நீங்க பொறுப்பெடுக்கணும் சொல்றாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார ஜோடாக போட்டாங்க என்றால், எனக்கு போட்டது மதீனால இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணக்காரர் சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு. அவர் மிகப்பெரிய அன்சாரிகள்ல பெரிய பணக்காரர். நானும் ஒரு வசதியுள்ளவர் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க, எந்த தேவைகளை பூர்த்தி செய். அவர் முன்னுக்கு வந்து என்கிட்ட சொன்னார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவர் என்கிட்ட வந்து சொன்னாரு, நான் தான் அன அக்ஸருல் மாலி அன்சாரன், அன்சாரிகள்ல ஆக வசதியுள்ள சொத்துள்ளவர் நான் தான் மதீனால. இந்த சொத்துல இருந்து அரவாசி உங்களுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. வெறும் கையோட வந்திக்கிறீங்க, இவ்வளவு பெரிய ஒரு ஆள், நீங்க வெறும் கையோட வந்திக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஹாஃபத்தாரம் நீங்க வச்சுக்கோங்க. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க அப்படியாப்பட்ட உதவி எனக்கு செய்ய தேவையில்லை. அவர் சொன்னாரு, என்ன 2 மனைவி மாறி இருக்கிறாங்க, நீங்க விரும்புவங்களை சொல்லுங்க, நான் தலாக் சொல்ல, நீங்க அவ வேணா முடிச்சுக்கோங்க. அவ்வளவு எல்லாம் உதவி செஞ்சான். இவர் சொன்னாரு, தேவையில்லை. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வியாபாரி, ஒரு வியாபாரி. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, துல்லனி அல சூக், நீங்க எனக்கு சல்லி தர தேவையில்லை, மதீனால உங்களோட பஜார் எங்கே இருக்குன்னு எனக்கு காட்டுங்க. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வெறும் கையோட 2 திர்ஹமோட மதீனாவுடைய பஜாருக்கு போனார். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் 0ல இருந்து மதீனால இருந்து ஆரம்பிச்சேன். அல்லாஹ் எனக்கு மக்கால எவ்வளவு தந்தானோ அதை விட பல மடங்கு அல்லாஹ் எனக்கு மதீனால தந்தான். எந்த அளவுக்கு அல்லாஹ் எனக்கு பரக்கத் செஞ்சான் என்றால், லவ் ரஃபஅது ஹஜரன், பாதையில நடந்து செல்ல போக ஒரு கல்லை புறக்குவேன், ஃபவஜத்து தஹ்தஹு ذهبا وفضة, அந்த கல்லுக்கு கீழே தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹ் எனக்கு தந்தான். அன்பானவர்களே, பரக்கத்தின்றது ரப்போட சம்பந்தப்பட்டது. எங்கட கெட்டித்தனத்துல ஒன்றுமே இல்லை. முயற்சி செய்யணும். வியாபாரத்துல காம்படிஷன் நீக்கணும், சோம்பேறியா நீக்கலாம், வியாபாரத்துல டிசிப்ளின் நீக்கணும், நேரத்துக்கு வியாபாரத்துக்கு வரணும். இது கட்டாயம் இருக்கும். இது மார்க்கம் வலியுறுத்துற விஷயம். சும்மா நினைச்சு போட்டுட்டு எங்களுக்கு அப்படி கேட்கல, தவக்குள் ஒட்டகத்தை கெட்டாமே கேளா, ஒட்டகத்தை கெட்டி போட்டு அந்த தவக்குள் ஈக்கணும். ஆனால் அன்பானவர்களே, இதுல முழு கண்ட்ரோலும் என்ற ரப்போடைக்கு அந்த தொடர்பு சீராகாட்டி என்ற எல்லாமே மோசமாக போகும் என்ற நம்பிக்கையோட உள்ளத்துல வரணும் சகோதரர்கள். ஒரு சஹாபியை கூப்பிட்டாங்க. அந்த சஹாபிய பேர் ஹஜ்ரத் உர்வா அல் பாரிகி ரலியல்லாஹு அன்ஹு. அவரை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீனாரை கொடுத்து சொன்னாங்க, ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்க. இவர் என்ன தெரியுமா செஞ்சாரு, போயிட்டு ஒரு தீனாரை கொடுத்து 2 ஆடு வாங்கினார். அவர்கிட்ட நெகோசியேட் பண்ணணுமான டேலண்ட். அவர் பேசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீனாரை கொண்டு வாங்க சொன்னாங்க. இவர் 1க்கு 2 வாங்கிட்டு வந்தார். 2 வாங்கிட்டு ஒரு ஆடை கொண்டு போயிட்டு இன்னொரு தீனாருக்கு வித்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஆட்டையும் ஒரு தீனாரையும் கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான சந்தோஷம். கேட்டாங்க, என்ன நடந்துச்சு? நான் ஒரு தீனார் தந்தேன், ஒரு ஆட்டுட வேலை ஒரு தீனாருக்கு சரி, நீங்க ஆடை கொண்டாடாம தீனாரையும் தாரீங்க ஆடையும் தாரீங்க. நடந்த விஷயத்த சொன்னார் யார் ரசூலுல்லாஹ். நீங்க உண்டை தந்து உண்டை வாங்க சொன்னீங்க, நான் பேசி 2 வாங்கினேன், 1 எடுத்து நான் வித்துட்டு ஒரு தீனாரையும் ஆடையும் உங்கள்கிட்ட தந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதஅலஹு பில் பரக்கா ஹதீஸ்ல வருது, இவருக்காக வேண்டி பரக்கத்துக்கு துஆ செஞ்சாங்க. அன்பானவர்கள், இந்த சஹாபி பின்னால காலத்துல பஸரால தான் வாழ்ந்தாரு. முழு பஸராலையும் நம்பர் 1 பணக்காரர் இவர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆ பரக்கத்துக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. முழு பஸராலையும் ஆகப்பெரிய பணக்காரராக இவர் வாழ்ந்தார். இவர் எத்தனை சொல்றாரு, ரிவாயத்ல வருது, ஃபகான லவிஷ்தரா துராபன் லரபிஹ ஃபீஹி, அல்லாஹ் எனக்கு எவ்வளவு பரக்கத் செஞ்சான்டா, மண்ணை வாங்கினாலும் மண்ணிலே லாபத்தை தான் காணுவாராம். மண்ணை வாங்கினா மண்ணிலே லாபத்தை காணும். என்ன சொல்ல வாரம் தெரியுமா சகோதரர்களே, எங்கள சிலர் நினைக்கலும் இந்த வியாபாரத்துல கிடைக்கிற லாபம் எல்லாமே என்னையோட சம்பந்தப்பட்டது, என் டேலண்டோட. சிலரை பார்த்து சொல்லுவாங்க தானே, இவர் எப்படி தலை தெரியுமா, எப்படி வியாபார தலை தெரியுமா, இவர் ஒரு பிசினஸ் மேக்னட் இடுவாங்க, இவருக்கு இருக்கிற தலை மாதிரி யாருக்கும் இல்லை, என்ன தலை இருந்து வேலைன்னு அவரை சுபோத்தொலாட்டி. அன்பானவர்களே, ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 5 லட்சம் லாபம் கிடைக்குதுன்னு வைங்களே, இன்னொரு ஆளுக்கு 1 லட்சம் தான் கிடைக்குது. நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா, அந்த 5 லட்சத்தை அல்லாஹோட தொடர்பு இல்லாட்டி, அல்லாஹுடைய பரக்கத்து இல்லாட்டி, அல்லாஹுடைய உதவி இல்லாட்டி,
அந்த 5 லட்சமும் அப்படியே கரைஞ்சு போகும். இவருக்கு கிடைச்ச 1 லட்சம் இவரை வச்சு பார்க்க போக்கல 10 லட்சத்துக்கு மேல பொறுமதியானது இவருக்கு அல்லாஹ் கொடுப்பார். இது அல்லாஹ் கேட்கும். நான் ஒரு அழகான ஒரு சம்பவம் படித்தேன் சகோதரர்களே. சிரியால ஒரு ஆள் ஒரு பேக்கரி வச்சுக்கிறார். அவரோட பக்கத்துல இன்னொருத்தர் வந்து ஒரு பேக்கரியை திறந்தாராம். திறந்த டைம்ல இவர் என்ன செஞ்சாருன்னா இவர்கிட்ட கடையை 3 நாளைக்கு மூடினாராம். இவர்கிட்ட போய் கேட்கப்பட்டுச்சான், ஏன் உங்களோட கடையை மூடிங்க? இவர் சொன்னாராம், இல்லை நானும் ஒரு பேக்கரி வச்சுக்கிறேன், இணைய மாதிரி ஒரு பேக்கரியை எடு சைட்லேயே போனாலும் ஒருத்தர் கடையை திறந்திக்கிறாரு. இவருக்கு நானும் கடையை திறந்தா இவர் கடை திறந்த புதுசு, இவருக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் ஒழுங்கா பழக்கம் வைக்காது, அதனால நானும் கடையை திறந்து அவருக்கு வியாபாரத்துக்கும் பழகிக்கொள்ள கஷ்டமாகும் சொல்லி நான் மூடினேன். 3 நாளைக்கு அவர்கிட்ட கொஞ்சம் கஸ்டமர்ஸ் போயிட்டு அவர்கிட்ட கடையை கொஞ்சம் பழகி கொள்ளட்டுமே, அவருக்கு பிசினஸ் நடக்கட்டுமே, அவரை புதுசா திறந்தவர் தானே, அதனால நான் மூடினேன் என்றாராம். அன்பானவர்களே, அவர்கிட்ட மக்கள் கேட்டாங்களாம், நீங்க ஒரு மடையன் இல்லையா, உங்களுக்கு அறிவு இல்லையா, இப்படி அரசர் செய்வாங்களா, உங்களோட பிசினஸ் நீங்க உங்களோட பிசினஸ் இன்னொருத்தருக்கு காட்டி கொடுக்குற வேலை என்ன, உங்களோட வியாபாரம் எல்லாம் போகும் என்ன? அன்பானவர்களே, அந்த மனிதர் சொன்னாராம், நான் மடையன் இல்லை, நீங்க தான் மடையன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு அல்லாத 99 பேர்ல அல்-வாசி' ஒரு பேர் ஈக்கி, அது தெரியாம கேட்டாராம். அல்லாத 99 பேர்ல ஒரு பேர் ஈக்கி அல்-வாசி'. ஏண்ட ரப்பு எப்படியாப்பட்டவன் தெரியுமா? ஏண்ட ரப்பு அல்லாஹ் எனக்கு ஒரு நாளைக்கு 100 கஸ்டமர்ஸ் மாற தந்தா, ஏண்ட 100 தூக்கி அல்லாஹ் அவருக்கு கொடுக்க மாட்டான். அல்லாஹ் எனக்கும் 100 தந்து அவருக்கும் 100 கொடுக்கறதுக்கு சக்தி உள்ளவன். இந்த அன்பானவர்கள், இந்த பஜார்ல உங்களுக்கு பார்க்கணும், இந்த பஜார்ல பல வருஷங்களுக்கு முன்னால கடை திறந்து பழைய ஆட்கள் இருப்பாங்க. சில இன்றைக்கு எங்கட பஜார்ல சில ஃபேமஸான சில பிராண்ட்ஸ் இருக்குது. அன்பானவர்களே, அந்த பிராண்டை காப்பி பண்ணி இன்றைக்கு நிறைய பேர் புதிய புதிய பிராண்ட் அதே மாதிரி விலை குறைச்சு எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு காலத்துல ஒரு கடையை வச்சு அவர் அந்த காலத்துல செஞ்சார். அவரோட காம்படிஷனுக்கு யாருமே இல்லை. அவருக்கு அந்த டைம்ல 1 மேன் ஷோ இருந்திருப்பார். இன்றைக்கு இதே பஜார்ல அதே மாதிரி 100 பேர் வந்திருப்பாங்க. அதே கடையை பார்த்து 100 பேர் கடை திறந்திருப்பாங்க. அதே மாதிரி பிராண்டை பார்த்து வேற வேற பிராண்ட்ல அதே ஐட்டத்தை கொண்டாந்து விலை குறைச்சி 100 பேர் கொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த மனிதத்தை கேளுங்க, நீங்க ஆரம்ப காலத்துல தனியா செய்ய போகல கிடைச்ச அந்த பரக்கத், கிடைச்ச அந்த ப்ராஃபிட், இன்றைக்கு உங்களே மாதிரி 100 பேர் உண்டாக்கிட்டாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு குறைச்சானான்னு கேளுங்க. அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? நான் ஒவ்வொரு வருஷமும் ஜகாத் பார்க்க போகல, என்ன ஜகாத் கூடிக்கொண்டே தான் போகுது. இதுதான் பரக்கத்தின்றது சகோதரர்களே. அல்லாஹ்வை நம்புவோம் சகோதரர்களே. எங்கட வியாபாரத்துல கெட்டித்தனம் ரப்போட சம்பந்தப்பட்டது. எப்ப ரப்போட சம்பந்தப்படுமோ, எப்ப அல்லாஹ் நினைச்சு எங்கட அனைத்து காரியங்களையும் செய்வோமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்வான். எங்களுக்கு நினைச்சும் பார்க்க இல்லாத அளவுக்கு பரக்கத் செய்வான். இன்னைக்கு எங்கட பரக்கத்தை உணராத நிறைய பேர் இருக்கிறோம். நாங்க நினைக்கிறோம் எங்கட கெட்டித்தனம், எங்கட தலை, நான் அப்படி செய்யறேன், இப்படி செய்யறோம், இப்படி கேமெண்ட் கொடுக்குறோம், அதனால ஏண்ட காஸ்ட் குறைய முடியுது, அவருக்கு கூட முடியுது, நான் பாருங்களேன் அவரை இல்லாமாக்குறேன். அன்பானவர்களே, வியாபாரிகள் சொர்க்கம் போகக்கூடியவர்கள், அதே மாதிரி வியாபாரிகள் நரகமும் போவாங்க. சொர்க்கத்துக்கு போவேலுமான அதே வியாபாரிகள் நரகத்துக்கும் போவாங்க. இது ஹதீஸ் சகோதரர்கள். எனக்கு அதெல்லாம் தெளிவாக சொல்ல நேரம் இல்லை. நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ளணும், எங்கட அனைத்து விஷயங்களுடைய அனைத்து கண்ட்ரோலும் அல்லாஹ் கிட்ட இருக்குது. அதுல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போன டைம்ல பெரிய கடன் விட்டுட்டு மௌத்தா போனாரு. புள்ளைகளுக்கு வசியத் செஞ்சுட்டு மௌத்தா போனாரு. இந்த கடனை நீங்கள் தான் அடைக்கணும். புள்ளைகள் பார்த்தாங்க பெரிய பாரம், வாப்பட கடன் அவ்வளவு பெரிய கடன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், வாப்பா பெரிய கடன் விட்டுட்டு போயிட்டிருக்கிறாரு, கடன் லேசாக்கிறதுக்கு துவா செய்யுங்க யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு சொந்தமான ஒரு தோட்டம் இருந்துச்சு, அந்த தோட்டத்துக்கு அப்படியே நடந்து போயிட்டு துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இவங்களோட தொழில பரக்கத் செய். அதுல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய புள்ளைகள் சொல்றாங்க, அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு பரக்கத் செஞ்சாங்கடா, அனைத்து கடனையும் அல்லாஹ் நீக்கி அதுல இருந்து அல்லாஹ் எங்களுக்கு நிறைய பரக்கத்தை தந்தார். அன்பானவர்களே, சில டைம்ல வாப்பா மௌத்தா போயிட்டு இருப்பார், சில டைம்ல புள்ளைகள் நாங்க இப்போ இன்னைக்கு வாப்பா மௌத்தா போனதுல சில புள்ளைகள் அவசரமா பாஞ்சு போய் சொத்தை பிரிக்க பாக்குறாங்க. சொத்தை பிரிக்க முந்தி வாப்பட கடன் அடைங்கள், வாப்பட கடன் அடைக்கிறது ஆக முக்கியம். சில ஜனாசாக்களை வச்சு கொண்டு சகோதரர்களே பொய் சொல்லப்படுவது. சில ஜனாசாக்களை வச்சு நீங்க பார்த்திருப்பீங்க, ஜனாசால சொல்லுவாங்க, இந்த ஜனாசாக்கு ஏதாவது குடுக்கல் வாங்கல் இருந்தா பெத்த மகனிக்கிறார் அவரோட பேசிக்கோங்க. சில டைம்ல சொல்லுவாங்க, அவரோட நான தம்பி மாறிக்கிறாங்க அவரோட பேசிக்கோங்க. அன்பானவர்களே, இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. வாப்பட கடனை, நானட கடனை, தம்பிட கடனை ஒரு ஆள் பொறுப்பெடுத்தால் எப்படி கடன்காரனுக்கு உரிமையோட வந்து அந்த மனிதர்கிட்ட கேட்கலுமோ அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து கேட்கலும். உங்களுக்கு பின்வாங்க இல்ல, பொறுப்பெடுத்தா கொடுக்கணும், இல்லாடி பொறுப்பெடுக்க கூடாது. இன்றைக்கு சகோதரர்களே, சில கடனோட மௌத்தா போற டைம்ல ஒரு ஆளுக்கு ஈக்குது, அவரு நினைச்சா அதை மன்னிப்பார், அது அவருடைய கையில ஈக்குது. ஒரு ஆள் வற்புறுத்தையில நீங்க இதை மன்னிச்சே ஆகணும் இல்ல, அவருக்கு பலத்தையே வந்து சல்லி ஈக்கும்.
அவருக்கு 100க்கு 100 உரிமைக்கு அந்த சல்லி அவர்கிட்ட திருப்பி கேட்கறதுக்கு. அன்பானவர்களே, சில ஜனாசாக்கள் வச்சு இது பொய் சொல்லப்படுவது. அதுக்கு பின்னால மகனுக்கு பேசினா, அதுக்கு பின்னால மகனுக்கு கால் பண்ணினா, அவர் சொல்றாரு வாப்பாட்ட போய் நீங்க கபருக்கு தேடிக்கோங்க, வாப்பாட்ட போய் கேளுங்க. நான் அந்த டைம்ல சமாளிக்கிறதுக்கு, ஜனாசாவை அடக்கம் செய்யறதுக்கு சமாளிக்கிறதுக்கு சில டைம்ல நிறைய சம்பவங்கள் இப்படி நடந்திருக்குது சகோதரர்களே. கடன் என்றது ஆகப்பெரிய ஒரு பொறுப்பு. உங்களால பொறுப்பெடுக்க இயலாட்டி ஓரமாயிடும். சும்மா பொய்க்க அன்னைக்கு வந்து பொறுப்பெடுக்க கூடாது. வாப்பட கடனுக்கு நான் பொறுப்பு, தம்பிட்ட கடனுக்கு நான் பொறுப்பு, நீங்க என்கிட்ட வந்து கேளுங்க. கடன்காரவங்க எல்லாரும் வந்தா அதை நீங்க சரியெடுத்து நிறைவேற்றணும். அந்த மையத்துக்கு சொந்தமான வராசத்தனை சரி இருக்குதுன்னா, சொத்து இருக்குதுன்னா, முதலாவது அவைகளை வித்து இந்த கடன்கள் சரியான முறையில திருப்பி கொடுக்கப்படணும். கடன் என்றது கொள்ளாது. ஷஹீதுக்கும் மன்னிப்பு இல்லை. உலகத்துல ஆகப்பெரிய மௌத்துல ஆக உயர்ந்த மௌத்து தான் ஷஹாதத். ஒரு மனிதனே கிடைக்கிறது ஷஹீதாக மௌத். அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யுஃபரு லிஷஹீதி குல்லுதம், ஒரு ஷஹீதுக்கு எல்லாமே மன்னிக்கப்படும், இல்ல தெயின், கடனை தவிர. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த துன்யா எப்ப எங்களுக்கு இதை உண்மையை நாங்க விளங்குவோமோ, எங்கட வியாபாரம் செய்யறது லேசாகும், வியாபாரத்துல வர ப்ராப்ளம்களை நாங்க ஃபேஸ் பண்றது லேசாகும். இதை சஹாபாக்கள் விளங்கினதால தான் சகோதரர்களே, அந்த சஹாபாக்களுக்கு சில சில விஷயங்கள் வியாபாரத்துல சதகாக்கள் போன்ற அனைத்து விஷயங்களும் செய்யறது மிகவும் லேசாகிச்சு. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்துச்சு. ஆமுர் ரமாதாண்டுவாங்க. அன்பானவர்களே, மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்துச்சு. மக்கள் எல்லாம் ஹலீஃபா கிட்ட வந்தாங்க. ஹலீஃபாட்ட வந்து சொன்னாங்க, மிகப்பெரிய ஒரு பஞ்சம், மக்கள் தின்னு இல்லாம கஷ்டப்படுறாங்க, நீங்க துவா செய்யுங்க, நீங்க என்ன சரி செய்யுங்க, மக்களுக்கு என்ன சரி செய்யணும், இல்லாட்டி இப்படியே போனா நிறைய மக்கள் பசியில மௌத்தாவோட காட்சியை பார்க்க வேண்டிய வரும் என்றாங்க. அதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க எல்லாரும் திரும்பி போயிட்டு அல்லாஹ் கிட்ட முன்னோக்குங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அன்பானவர்களே, நிலைமை இப்படி இருக்க போகல, எந்த ஒரு திண்டத்துக்கும் சாமனம் இல்லை. ஒரு செய்தி மதீனால அடிபடுவது, மதீனால இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு வியாபாரி, ஒரு இம்போர்ட்டர், ஒரு ட்ரேடர், இவருக்கு சொந்தமான 1000 கண்டெய்னர் வருது. எங்கட காலத்துல கண்டெய்னர், அந்த காலத்துல ஒட்டகம். அன்பானவர்களே, 1000 ஒட்டகத்துக்குள்ள சாமனம் ஷாம்ல இருந்து வருது. வார சாமனம் எல்லாமே அந்த காலத்துல சாப்பாடுக்கு உபயோகிக்கக்கூடிய ஆக முக்கியமான 4 சாமனம் வருது. ஜெயித் வருவது, ஆயில் வருவது, சம் வருவது, சம் என்றது வந்து நெய் வருவது, தத்தீக் வருவது, மாவு, அவங்க மாவு மெயினா பாவிக்கிறது. அடுத்தது ஜபீப், ஜபீப் என்றது வந்து கிஸ்மிஸ் சொல்லுவோமே, இவைகள் வருவது. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இதெல்லாம் மக்களுக்கு ஆக தேவையான ஒரு டைம்ல வருவது. அந்த வியாபாரியோட பேர் தான் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த காலத்துல இருந்து ஆகப்பெரிய இம்போர்ட்டர் அவர். இந்த சாமான் எல்லாம் அவர் தான் இம்போர்ட் பண்றது. கண்ணியமானவர்களே, ராவ் வந்து 1000 ஒட்டகம் இறங்குது. ஃபஜ்ருக்கு பின்னால மதீனால இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் அவர்கிட்ட ஊழ சூதுட்டாங்க. ஹலீஃபா வெளியே வந்து கேட்கிறார், என்ன விஷயம்? ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களுக்கு தெரியும் மதீனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை மிக பயங்கரமான ஒரு பஞ்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் சாப்பாடு பக்கம் தேவையாக்கக்கூடிய டைம். இந்த டைம்ல இந்த பொருட்களை நாங்க எடுத்தா நல்ல விலை வச்சு விற்கிறது கேளும். என்ன தெரியுமா ஆஃபர் கொடுத்தாங்க? வந்து எல்லாரும் சொன்னாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, அத்திர்ஹமு பித்திர்ஹமி, நாங்க வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறோம், இந்த 1000 ஒட்டகத்தில் இருக்கிற சாமானத்தை எங்களுக்கு தந்துருங்க. நாங்க எப்படி இதை உங்கள்கிட்ட வாங்குவோம் தெரியுமா? ஒன்றுக்கு ஒன்று தந்து வாங்குவோம். உங்களோட வேலை நீங்க 1 கோடின்னு, உதாரணத்துக்கு 1 கோடின்னா நீங்க உங்களோட வேலை 1 கோடி, நாங்க 1 கோடி தர மாட்டோம், 2 கோடி தந்து வாங்குறோம், எல்லாம் சாமானத்தை தான். என்றால் இது ஆக தேவையான ஒரு டைம், நல்ல விலை வச்சு விற்கிறது கேளும். பார்த்தோம் தானே எங்க நாட்டிலையும் கொரோனா டைம்ல எல்லாம் இந்த என்னது, இந்த அடுப்புகளுக்கு விலை போன மாதிரி, பைசிக்கலுக்கு விலை போன மாதிரி, சாமான விலை போல டிமாண்ட் ஆப்போல் எப்படி எல்லாம் விலை ஏறிச்சு, காலத்துக்கும் இல்லாத அளவுக்கு. அன்பானவர்களே, ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு சொன்னாங்க, அது போதாது, அதை விட கூட தந்து வாங்க ஆளி. அப்படியா, சரி நாங்க 3 தந்து வாங்குறோமே, நீங்க 1 கோடி விலை சொன்னா 3 கோடி தரோம். அன்பானவர்களே, அவர் சொன்னார், அதை விட கூட தந்து வாங்க ஆளிக்கு என்கிட்ட. வியாபாரிகள் எல்லாம் ஒரு பக்கத்துக்கு போனாங்க, மஷூரா பண்ணிட்டு சொன்னாங்க, ஆக தேவையுள்ள டைம், எந்த விலைக்கு எடுத்தாலும் கொடுத்து கொள்ளையிலும், அப்படியாப்பட்ட ஒரு டைம் மஷூரா பண்ணிட்டு வந்து சொன்னாங்க, 1க்கு 5 தந்து நாங்கள் வாங்குறோம். உங்களோட வேலை 1 கோடி, நான் சும்மா சொல்றேன் விளங்குறதுக்காக வேண்டி, உங்களோட வேலை 1 கோடிட்டா நாங்கள் 5 கோடி தந்து உங்கள்கிட்ட இந்த சாமானத்தை வாங்குறோம், எல்லா சாமானத்தையும் எங்களுக்கு தாங்க. அன்பானவர்களே, எல்லாரும் நினைச்சாங்க 1க்கு 5 கொடுத்தா இவர் சரின்னு சொல்லுவார். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கிட்ட அதை விட கூட தந்து வாங்குறாங்க. முழு வியாபாரிகளும் ஆச்சரியத்துல போனாங்க. முழு மதீனால இருக்கக்கூடிய இந்த பிசினஸ் அசோசியேஷன் எல்லாம் சேர்ந்து நாங்க உங்கள்கிட்ட வாங்கிக்கிறோம், எல்லா வியாபாரிகள் இருக்கிறோம், எங்களை விட யாரும் முன்னுக்கு வந்து இவ்வளவு தந்து வாங்க உங்கள்கிட்ட யார் இருக்கிறீங்க? 1க்கு 5 பேரை தாரம் என்றோம், உங்களோட வேலையில இருந்து இதை விட கூட தந்து வாங்க யார் இருக்கிறீங்க?
ஹஸரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, எனக்கிட்ட ஒரு ஆளிக்கு, எனக்கிட்ட ஒரு பயருக்கு, அந்த பயர் எப்படி என்றால் 1க்கு 10, 10 விட அவன் விரும்பியாலோ பல மடங்கு தாரத்துக்கு எனக்கிட்ட ஒரு ஆளிக்கு. அதுதான் என்னைய படைச்ச அந்த ரப்பு. இன்னல்லாஹ கத் அஅதானி பிகுல்லி திர்ஹமின் 10 வல் ஹஸனத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சாமனத்துக்கு நீங்க 5 தான் தாரேனீங்க, அவன் 10, அந்த 10 பல மடங்காக ஆக்கி அது கூடி எனக்கு எல்லாத்தையும் தாரேன் தான். ஏண்ட மக்கள் பசியில கஷ்டப்பட்டு பஞ்சத்துல இருக்கிற டைம்ல இவ்வளவு விலை தந்து நான் உங்கள்கிட்ட வாங்குவேன் என்று சொன்னீங்களா? லா அப்தகி மின் அஹதின் திர்ஹமன் வலா தீனாரா. உங்கள்கிட்ட வந்திக்க கூடிய ஒத்தர்ட்ட இருந்து ஒரு திர்ஹம் ஒரு தீனார் எனக்கு வேணும். வ இன்னமா அப்தகி தவாபல்லாஹி வ ரிதா. அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அல்லாஹ்வுடைய சவாப் மட்டும் தான் விளங்கும். எல்லா வியாபாரிகளையும் பார்த்து சொல்லாங்க, நீங்க எல்லாரும் சாக்கியாக இருங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த 1000 ஒட்டகத்தில் இருக்கிற சாமனத்தை மேல மதீனாவாசிகளுக்கு நான் சதகாவாக கொடுத்துறேன். நினைச்சிருந்தா லாபம் தேடிச்சு. அந்த மாதிரி சிலரை பார்த்து சொல்றாங்க, கொரோனால கொடுக்கோனாலாம் அவர் ஒன்றும் இல்லாம இருந்து கொரோனால முன்னேறினாலாம். மக்களை கஷ்டத்துல போட்டுக்கொண்டு லாபம் தேடுற கையில சகோதரர்களே, சரித்திர கிதாபுகள்ல வருவது அந்த 1000 ஒட்டகத்தில் இருக்கிற சாமனத்தில் அல்லாஹ் எவ்வளவு பரக்கத் செஞ்சான்டா. முழு மதீனாவுக்கு கூடிய அனைத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லாத்துல வீட்டுக்கும் போதுமான சாமனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூர்ணமாக அந்த மனிதர்களுக்கு அது கொடுக்கப்பட்டுச்சு. அன்பானவர்களே, இதெல்லாம் சாத்தியம் எப்ப தெரியுமா? இதெல்லாம் சாத்தியம் சல்லிய நாங்க பார்க்கிற கண்ணோட்டுல பார்க்க கூடாது. சல்லிய பார்க்கணும், பரக்கத்தை பார்க்கணும், அதுல லாபத்தை பார்க்கணும், ரப்போட கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நான் செய்யற ஒவ்வொரு காரியமும், செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் அன்பானவர்களே எல்லாத்திலையும் சரியா நடக்கும். பல முறைகள் எங்கட வியாபாரத்துல பரக்கத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திக்கிறாங்க. அதுல ஆக முக்கியமானது தான் பூரிகலி உம்மதி ஃபி புகூரிஹா. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த உம்மத்துக்கு பரக்கத் செய்யப்பட்ட டைம் அதிகாலை டைம், ஃபஜ்ருடைய டைம், வக்து தக்ஸீமில் அர்ஸாக். ஒரு மனிதனுக்கு ரிஸ்க் பிரிச்சு கொடுக்குற டைம் அல்லாஹ் ஃபஜ்ருடைய டைம். அன்பானவர்களே, ஒரு உண்மையை இந்த இடத்துல நான் சொல்றேன், தெளிவாக எல்லாரும் இந்த உள்ளத்தால நான் கேட்டுக்கொள்வோம். முதலாவது நான் எனக்கு தான் இதை சொல்றேன், எந்த மனிதர்ட வாழ்க்கையில ஃபஜ்ர் இல்லையோ வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அந்த வியாபாரத்துல பரக்கத்திக்காது. ஃபஜ்ரை தவற விட்டுற வானம் சகோதரர்களே, வியாபாரத்தில் இருக்கிற பரக்கத், சம்பாதிக்கிற பரக்கத். சிலர் பாருங்க, மனைவி சொல்றா இத்தனை வருஷமா பாடுபடுறாரு, ஒன்றையும் கண்டதில்லை, இன்னமும் கூலி உள்ளதான் இருக்கிறாரு, இன்னமும் சொந்தமா ஒன்று இல்லை, புள்ளிட கல்யாண விஷயம் வருவது ஒன்று இல்லை, ஆனா அலைகிறாரே, கஷ்டப்படுறாரே, வெள்ளை போனா ராவிக்கு தான் வாராரு, ஒன்றையும் கண்டது கிடையாது. என்ன சார் ஒன்று காணணுமா? ரப்போட கனெக்ட் ஆகணும். எங்கட சல்லி, எங்கட வியாபாரம் இதெல்லாம் ரப்போட கனெக்ட் ஆகணும். நல்ல மனசோட வியாபாரம் செய்யணும், பொய்க்க கூடாது, ஏமாத்தமிக்க கூடாது. ஒரு மனிதர் ஒரு மாவு தூயலை வச்சு வியாபாரம் செஞ்சு கொண்டு போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அந்த மாவுளுக்கு கையை போட்டாங்க. கையை போட்டு வெளியெடுத்தா ஈரமாயிக்குது. அந்த மனிதரை பாட்டு கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இது என்ன ஈரமாயிக்குது? அவர் சொன்னார், யார் அல்லாஹ், அஸாபத்து ஸமா, மழை பெஞ்சிச்சு, என்ன செய்யறேன்னு தெரியாது. என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃபலா ஜஅல்தஹு ஃபௌக த்ஆமி கை யராஹு நாஸ். நீங்க இதை என்ன செஞ்சிக்கணும்? நீங்க விக்கிறது பரவாயில்ல, என்ன செஞ்சிக்கணும்? மக்கள் விளங்குறதுக்கு நீங்க வெளியாயிட குறைய காட்டி வித்திக்கணும். மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி. ஏமாத்துறவர் என்னைய சேர்ந்தவர் இல்லை, ஏமாத்துற பழக்கம் இருக்கக்கூடாது. அன்பானவர்கள், எங்கட ப்ராடக்ட்ல ஒரு குறை கேளும், அதை நாங்கள் ஆஃபர் போட்டு கொடுக்கலும், ஆனால் அதை தெளிவுபடுத்தி கொடுக்கணும், மறைச்சு கொடுக்க கூடாது, ஒழிச்சு கொடுக்க கூடாது. இதெல்லாம் பரக்கன் அடிபட்டு போற காரணம். இஸ்திக்ஃபார் இல்லாதது, சலவாத் இல்லாதது, உண்மை இல்லாதது, தொழுகை நேரத்துக்கு வராதது, அசான் சொல்ல டைம்ல நாங்க வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு மனிதன் பரக்கத்தை அடியோடு இல்லாம ஆகக்கூடிய விஷயம். எனக்கு நேரம் இல்லை இதெல்லாம் தெளிவுபடுத்தி சொல்ல. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, என்னுடைய இந்த குதுபாவுடைய முழு சுருக்கமுமே அன்பானவர்களே, துன்யாவுடைய சிந்தனை, துன்யாவுடைய கஷ்டம், இந்த கஷ்டம் எல்லாம் டெம்பரரி சகோதரர்களே. இந்த இடத்துல 5000 பேர் இன்னைக்கு சேர்ந்திருப்பீங்களா? ஒரு 10,000 பேர் சேர்ந்திருப்பீங்களா? அன்பானவர்களே, 10,000 பேர்ட தலையில 10,000 பிரச்சனை. இதுதான் துன்யா. யாரும் கஷ்டம் இல்லாம இல்லை. ஒரு ஆள் கடன்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாராய்க்கும் இந்த டைம்ல, இன்னொரு ஆள் ஓட்டு விஷயத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாராய்க்கும், இன்னொரு ஆளுக்கு ஒரு கல்யாண விஷயம் புள்ளையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாராய்க்கும், இன்னொருத்தருக்கு நோயால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாராய்க்கும், இன்னொருத்தர் கொடுத்த செக் கொண்டிருக்கிறது எப்படி நான் பாஸ் பண்ணேன்னு அதை யோசிச்சு கொண்டிருக்கிறாராய்க்கும். அன்பானவர்களே, உலகத்துல பிரச்சனை இல்லாம ப்ராப்ளம் இல்லாம யாருமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துண்டு ரொட்டியை வாயில போட்டு சொன்னாங்க, 3 நாளைக்கு போறேன் வயிற்றுக்கு முதல் சாப்பாடு. 3 நாள் தின்னீங்கள சகோதர, வாய்க்கிலேஸ் இல்ல. நாங்க யாரும் இப்படி கஷ்டத்தை அடையல.
அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எங்கட வீட்டுல நாள் கணக்கு இல்லை, மாச கணக்கு கழியும். மாச கணக்கு வீட்டுல நாங்க அடுப்பு பார்த்து வச்சு என்ன எங்க வீட்டுல அவ்வளவு கஷ்டம். நாங்க நினைச்சுக்க கூடாது கஷ்டங்கள் சோதனைகள் எனக்கு மட்டும்தான் அல்லாஹ் தாரான். அன்பானவர்களே, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற சல்லியால தான் கண்ணியம், அவருக்கு தான் கௌரவம் என்று அல்லாஹ் வச்சிருந்தா உலகத்துக்கு வந்த ஆகப்பெரிய பணக்காரராக வாழ்ந்திக்கணும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உலகத்துக்கு வந்த ஆகப்பெரிய பணக்காரராக வாழ்ந்திருக்கணும். அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என் அன்பு கணவர் சக்கராத்துடைய டைம், பசிந்து சாப்பிட கேட்ட டைம்ல சக்கராத்துடைய வருத்தத்திலே என் அன்பு கணவருக்கு தின்ன கொடுத்து எங்களோட வீட்டுல ஒரு ஈச்சப்பழம் கிடைக்கல. அவ்வளவு கஷ்டம் விட்டுள்ளது. அவ்வளவு கஷ்டம் யாருக்கு சார் எல்லாம் தந்திக்கிறானா சகோதரர்களே? இன்னைக்கு சின்ன சின்ன கஷ்டத்துக்காக வேண்டிய ஹராத்துல போயிட்டு விழுறோம், சின்ன சின்ன கஷ்டத்துக்காக வேண்டிய தேவையில்லாத இதுல போயிட்டு கஷ்டப்படுறோம் விழுறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படி கஷ்டம் தந்திக்கிறானா? சஹாபாக்கள் எல்லாருமே வாழ்ந்தது வறுமையில கஷ்டத்துல வாழ்ந்தது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ என்ன தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் விரும்புறான் நீங்க நாடினா இந்த உஹது மலை அப்படியே தங்கமாக மாத்தி தர. சுப்ஹானல்லாஹ், எப்படியாப்பட்ட ஆஃபர் பண்றது யார்? ரப்பு. அந்த ஆஃபர் ஒரு நாளும் பொய் இல்ல, உண்மையான ஆஃபர். என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகின். யா அல்லாஹ், என்னை ஒரு மிஸ்கீனாகவே வாழவை. யா அல்லாஹ், என்னை ஒரு மிஸ்கீனாகவே மௌத்தாக்கிறியா. யா அல்லாஹ், நாளைக்கு மிஸ்கீன்களோட கூட்டத்திலே என்னை சேர்த்துவா. பேசின அனைத்து விஷயங்களை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.